ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. உடம்பெல்லாம் தேறிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாகில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குக்கிங் இல்லை. எல்லோரும் தப்பிச்சுக்கினீங்க. ஒரு சிசி வந்து கேட்டிருந்தாங்க, ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்மளோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இன்றைக்கி வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள. இதுதான் ஃப்ரண்ட்டு. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்குது. வாசல் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த கொசு வலை வந்து எதுக்கு கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அது கட்டியிருக்குன்னா, பாப்பாங்க வந்து 4 காலில் நடக்க ஆரம்பிச்சும் போதே நாங்கள் இந்த கொசு வலை கட்டிட்டோம். ஏன்னா இவங்க வந்து இதை தாண்டி வெளியே ஓடி வந்துடுவாங்க இல்லையா, அதனால் அது நாங்கள் கட்டினோம். பிள்ளைங்களுக்கோசரம் தான் கட்டினோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் மாடெல்லாம் இருக்காங்க. சரி, மாட்டுக்கிட்டெல்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது, இங்கே கீழே மண் அதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கொசு வலை அதுக்கு தான் கட்டினோம். இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஒரு கொஞ்சோண்டு மட்டும் மடக்கி கட்டிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வரையும் இருந்தது, இங்கே வரையும் கட்டியிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் மடக்கி கட்டி விட்டுட்டோம். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். அப்புறம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கைனியில் இருக்காங்க. எங்கள் பெரிய மாமியார் அவங்க வந்து வீடு கட்டிட்டு கைனிக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த வீடு வந்துட்டு அவங்க வீடு தான், நம்ம வீடு கிடையாது. நம்ம வீட்டில் வீடு கரண்ட் போயிடுச்சு. ஆமாங்க, இப்போ உள்ளே போய் எடுக்கலான்னு பார்த்தாலும் இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக கரண்ட் போயிட்டுருக்கு. கரண்ட் வந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மாற்றி வச்சுட்டேன். ஏன்னாக்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்போ வந்து இங்கே வந்து செஞ்சு எடுத்தால் வந்து தெரியாது இல்லைங்களா, அதனால் உள்ளே வந்து மாற்றிட்டேன் நான். இங்கே வந்து கிச்சன் தான் இருந்தது, அவ்வளோதான். இங்கே வந்து இது வந்து பாப்பாங்களோட வேஸ்ட் துணி இருக்குது. இதுலலாம் பூஜா துணி, இது என்னோட துணி. இதுலேயும் பாப்பாங்களோட வேஸ்ட் துணி இருக்குது. இது பூஜாவோட படிப்பு சம்மந்தப்பட்டது, அந்த புக்கு இதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தான் வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கும். இதில் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு. இதில் வந்து அவங்களுடைய புது ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுருப்பேன், பாப்பாவோடது. இது வந்து நான் எங்கேயாவது போனால் வந்தால் எடுத்துக்கிறதுக்கு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது தான், இதுவும் மீஷோவில் வாங்கினது தான். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் துணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இழுத்து தள்ளிடுவாங்க இல்லையா, அதனால் என்னோடய சேஃப்டிக்காக நான் இந்த ஸ்க்ரீன் துணியை வந்து நானே தைச்சது தான். இது இப்படி போட்டு இப்படி இழுத்து விட்டுருவேன். இப்படி தான் இருக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டில். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க உள்ள. இங்கே வந்து இது வந்துட்டு பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதுதான் நிறைய எது யூஸ் பண்ணுறனோ அதிகமாக அந்த பாத்திரம்லாம் இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாத்திரம்லாம் டெய்லி யூஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், கரண்டியெல்லாம் தொங்க விட்டுருப்பேன். இங்கே வந்து சாப்பிட்ற பிளேட்டு எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டி டம்ளரு, கப்புங்க அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்பூன் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு. இது வந்து என்னுடைய கிச்சன் செட்டப் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அங்கே வெளிச்சம் தெரியலன்றதுக்காகத்தான் இது உள்ளே வச்சேன். சரி, நம்ம இதுக்காக நம்ம வந்து ஸ்லாப் கேட்டால் கண்டிப்பாக கட்டி தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இது நானே செட் பண்ணதான். வீட்டுக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வச்சு நானும் பூஜா வந்து ரெடி பண்ண இடம்தான் இது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லைட்டு இருக்குது பாருங்கள். இங்கே லைட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து க்ளீனாக தெரியுன்றதுக்காகத்தான் இங்கே வச்சுருக்கேன் நான் வந்து கேஸ் அடுப்பை. அதுக்கப்புறம் ஜிங்க்கு
இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஜிங்க். இது இந்த ஜிங்கை வந்து இப்படி திருப்பி வச்சு நான் இது வந்து ஸ்டாண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பக்கெட்டுங்களில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து கோதுமை மாவு இருக்குது, ஒன்றுத்தில் வந்து பருப்பு அந்த மாதிரி வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் வந்து காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ரவை மாவு ஒரு சிலது வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வெளிச்சம் அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவரால் என்னோட கிச்சன் இது தான். சின்ன வீடு தாங்க, சிம்பிளாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே தான் எல்லாம் சமைக்கிறது எல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சுருக்கேன், சாதம். அப்புறம் வந்து இதில் வந்து பாப்பாங்களுக்கு வந்து கஞ்சி. அப்புறம் இது வந்து பாப்பாங்களுடைய பால், அவங்களுக்கு வந்து பால். இங்கே காட்டு பூஜா. இங்கே தான் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து பாப்பாங்களுக்கு வந்து சத்து என்னது சிறுதானிய சத்து மாவு வாங்கி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஞ்சி கொடுத்துட்ருந்தோம். ஒரு 5 மாதம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோம். அப்போ வாங்கின டப்பாங்க தான் இதெல்லாம். சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னுட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று போட்டு வச்சுருக்கா பாருங்கள். இதான் மெய்மே மில்லட் ஹெல்த் மிக்ஸ் தான் இது. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணோம் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் தான் கஞ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எப்போவுமே இது வந்து ஆனில் தான் இருக்கும். பாப்பாங்களுக்கு வந்து கஞ்சி அரைக்கிறதுக்காக எப்போவுமே அது ஆனில் தான் இருக்கும். இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். கவர்மெண்ட்ல தருவாங்க பாருங்க, அந்த பாட்டில் தான் இது. என்னது ஸ்ட்ரென்த்துக்கு. இது வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க, ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. இது நேற்று. இது பாப்பாங்களோட அரிசி. இதில் தான் அரிசி கஞ்சி செய்வோம். அவங்களுக்கு தனியாக கடையிலேயே வாங்குவோம் எப்பவுமே, புழுங்கல் அரிசி. அப்புறம் அப்புறம் வேற எதுவும் இல்லை. நம்ம ஃபோட்டோக்கு இது பாரு, இது வந்து மாட்டி வைக்க ஆணி இல்லை. இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. அப்போ நானும் பூஜா எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் மட்டும் தான் இருந்தோம் அப்போ எடுத்தது. பாப்பா வந்து பாப்பாவோட பாக்ஸு. இங்கே கீழே வந்து பக்கெட்டுங்க வச்சுருக்கேன் இதில். அப்புறம் எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும் பன்னு பாப்பாங்களுக்காக. அப்புறம் இது வந்து கருவாடு. இப்போ வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது இல்லைங்களா, அதனால வந்துட்டு இது அப்படியே இருக்கு. இல்லைன்னா இந்த நேரம் காலி ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்றதுனால நாங்கள் எதுவும் செய்யல. கிளார் அடிக்குது. அப்புறம் இங்கே தான் எப்பயுமே ரெடி ஆகுது வந்து இங்கே தான் ஜன்னல் பக்கமே இருக்குது கண்ணாடி. இது வந்துட்டு என்னோட ஹேர். இது என்னோட ஹேர் பாருங்க எவ்வளோ கொட்டுதுன்னுட்டு. இவ்வளவும் என்னோட ஹேர் தான். இதை விட அதிகமாகவே நிறைய கொட்டி இருக்கு. எல்லாமே எடுத்து இங்கே பாத்திரம் வந்து விற்கிறவங்க வந்து வருவாங்க இங்கே, அவங்களுக்கு வந்து நாங்கள் இதை வந்து கொடுத்து பாத்திரம் வாங்கி வச்சுருவோம். இப்போ திரும்ப இவ்வளோ சேர்ந்துருக்கு. அப்புறம் அப்புறம் வேற என்ன, இது இந்த ஒரு க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, 1 வீக் தான் யூஸ் பண்ணேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எனக்கு மூக்கு மேலே வந்து மங்கு இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணேன். 1 வீக் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் விட்டுட்டேன் பாருங்கள், இருக்கிறத விட இன்னும் டார்க் ஆகிடுச்சா, அதனால் இது நான் போடலை. இதுக்கு பதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், யூஸ் பண்ணுறேன்னா. இது விட்டதும் எங்கள் அம்மா மூக்கு மேலே இருக்க டார்க் ஆகி வந்துச்சு. ஆமாம். அப்புறம் வேறு இன்னும் இல்லை, சாமி ரூம்பு தான். சிம்பிளாக தான் இருக்கும். தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து எதுனா வச்சுக்கலாம், அவ்வளோதான். சாமி ரூமில் வேறு எதுவும் இருக்காது. நான் வந்து சாமி ரூமில் தூரக்கூடாதுனால போல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படி நம்ம ஃப்ரிட்ஜு. இதுதான் எங்கள் பீரோ பாருங்க, இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு. இது வந்து ஆக்சுவலாக இங்கே இருந்துச்சு, பீரோ இருக்கிற இடத்துல. பீரோ வந்து இந்த இடத்துல இருந்துச்சு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வீடு வந்து தீர்த்தனோமா, ஜனவரியில் வந்து தீர்த்தனோம் வீடு. அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, எடுத்து நவுத்தி வச்சுருந்தாங்களா, திருப்பும் அது கரெக்டாக வைக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி வச்சுட்டாங்க. சரி அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அமைதியாகிட்டேன். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே தான் இருந்தது, பீரோ தான் ஒரு ஓரமாக இந்த பக்கம் வச்சுருந்தோம். வீட்டுக்கு வெளியே வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம அடுப்பு பாருங்கள்.
கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கு. இது நான் தான் கட்டினேன். கறி ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி கட்டினேன். சமையலெல்லாம் சீக்கிரம் ஆயிடுது அடுப்பில். அப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். இங்கே இருக்கிறதெல்லாம் மாங்காய் மரம். இது வந்து சோளம் விரைச்சிருக்காங்க. இது எங்கள் பெரிய மாமியார் வீட்டாரது தான் சோளம் விரைச்சிருக்குது. இது வந்து நெல் மரம். அப்புறம் ஓவரால் நம்ம வீடு இவ்வளோதாங்க. உள்ளே போய் லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்துட்டு திரும்ப நேராக உள்ளே போனோன்னா நம்ம கிச்சன். இந்த பக்கம் வந்து சாமி ரூம்பு. அப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.